السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى ولكم في القرآن العليم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. وقال النبينا صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية. கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஒரு பரக்கத்து நிறைந்த சிறப்பான ஒரு மதத்தில் ஒரு மஜ்லிஸில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் இங்கு ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்தல் புரிவானாக. இன்றைய நாளை பரக்கத்து நிறைந்த நாளாக ஆக்கியல் புரிவானாக. இன்றைய நாளிலே ஏற்படக்கூடிய எல்லா வகையான தீங்குகளை விட்டும் பேராபத்துக்களை விட்டும் பலா முசீபத்தினை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் பாதுகாப்பானாக. நம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நிம்மதியான வாழ்வையும் தந்தல் புரிவானாக. நம் அனைவருக்கும் கடன் இல்லாத, கஷ்டம் இல்லாத, சங்கடம் இல்லாத, சிரமம் இல்லாத வாழ்வை தந்தல் புரிவானாக. மௌத் வரையிலும் நின்று தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தல் புரிவானாக. கடைசி வரையிலும் கைகால் முடங்கிவிடாமல் ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு கண்ணியத்தோடு மரியாதையில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தல் புரிவானாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற பாக்கியத்தை நசீபை அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பல்வேறு இபாதத்துகளை பல்வேறு நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு இபாதத்துகளை பல்வேறு வணக்க வழிபாடுகளை நமக்கெல்லாம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். தொழுகிறது எப்படி ஒரு இபாதத்தோ, நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய விஷயமோ, நோன்பு வைப்பது எப்படி ஒரு இபாதத்தோ, ஜகாத்து கொடுப்பது, ஹஜ்ஜி செய்கிறது, உம்ரா செய்கிறது எப்படி ஒரு இபாதத்தோ, அதே போன்று பல்வேறு இபாதத்துகளை பல்வேறு வணக்க வழிபாடுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு நிறைய கற்றுத் தந்திருக்காங்க. உதாரணத்துக்கு சொன்னால் பள்ளிவாசல் கட்டுறோம், அது ஒரு இபாதத். பள்ளிவாசல் கட்டுறோம் அல்லது பள்ளிவாசல் கட்டுவதற்காக நம்ம உதவி செய்கிறோம், அது ஒரு இபாதத். அதே மாதிரி மனைவிக்காக ஒரு பிடி உணவு ஊட்டி விடுதோம், மனைவிக்கு ஒரு பிடி உணவு ஊட்டி விடுறோம் அப்படின்னா அது ஒரு இபாதத், தர்மம். அதே மாதிரி சுப்ஹானல்லாஹ் சொல்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறோம், அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு அல்லாஹ் திக்ர் செய்கிறது ஒரு இபாதத். அதே மாதிரி வழியில் நடந்து போகிறோம், நடந்து போகக்கூடிய நேரத்தில் மனிதர்களுக்கு மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய கல்லோ முள்ளோ ஏதாச்சும் கிடக்குது, அதை நம்ம ஓரமாக தூக்கி போடுறோம்னா அதுவும் இபாதத். ரசூலுல்லாஹ் பல்வேறு இபாதத்தை நம்ம கற்றுத்தருவாங்க. மனிதருக்கு இடையூறு தரக்கூடிய பொருட்களை அகற்றுவதும் ஒரு இபாதத் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் நம்ம கற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான இபாதத்து. அல்லாஹ்விடத்திலே அதிகமான நன்மைகளையும் பல்வேறு சிறப்புகளையும் பெற்றுத்தரக்கூடிய இபாதத்தில் ஒரு முக்கியமான இபாதத் தான் சதக்கா செய்கிறது. சதக்கா செய்கிறதுனா தான தர்மங்கள் செய்யணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்வது பல்வேறு சிறப்புகளையும் பல்வேறு நன்மைகளையும் நமக்கு பெற்றுத்தரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத். அந்த அடிப்படையில் தர்மம் செய்தனால் ஏற்படக்கூடிய சிறப்புகள் என்ன, வரலாறுகள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவின் மூலமாக ஒரு சில செய்திகளை பார்ப்போம். அருமையானவர்களே, அல்லாஹ் நமக்கு எவ்வளவோ கொடுத்துருக்கிறான். ஒரு 25 வருஷம் 30 வருஷம் முன்னுக்கூட்டி வறுமைகள் அருமையாக நிறைய இருந்துச்சு. குடும்பத்தில் 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் 3/4 பேர் வறுமையும் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இருப்பாங்க. ஒரு சிலர் தான் கொஞ்சம் வசதியாக இருப்பாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படி இல்லாமல் எல்லாருமே ஓரளவுக்கு நிரப்பமான முறையில் சந்தோஷமான முறையில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் நமக்குன்னு கொடுத்ததிலிருந்து தாராளமாக நம்ம கொடுக்கணும். அல்லாஹ் கொடுத்ததையெல்லாம் யார் கொடுத்தாலும் அல்லாஹ் தான் கொடுத்தான். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறது, இதை நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு, இதை நான் கஷ்டப்பட்டு வாங்கின காடு, இந்த வீடை நான் எவ்வளோ சிரமப்பட்டு கட்டினேன் தெரியுமா, இந்த இடத்த நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் நான் தான் கஷ்டப்பட்டு வாங்கினது, நான் தான் கஷ்டப்பட்டு செஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தர் நபர்களும் சொல்கிறது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஒரு வரலாறு சொன்ன பொருத்தமாக இருக்கும்.
முந்தைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு 3 நபர்கள் மக்களால் ஒதுக்கப்பட்டிருந்தாங்க. வரலாறுலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 3 நபர்கள் மக்களால் ஒதுக்கப்பட்டிருந்தாங்க. எப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் ஒதுக்கப்பட்டிருந்தாங்கன்னா, அதில் ஒருத்தர் தோல் நோய் பிடிச்ச மனிதர், உடல் ஃபுல்லாக தோல் நோய் பிடிச்ச மனிதர், அவரையும் மக்கள் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. இன்னொருத்தர் கண் பார்வையற்ற மனிதர், அவரையும் மக்கள் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. இன்னொரு மனிதர் வழுக்கத்தையுடைய மனிதர், பார்க்கறதுக்கு அருவருப்பாக இருக்கக்கூடிய மனிதர். இந்த 3 நபர்களையும் மக்கள்லாம் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. ஒரு அல்லாஹ்வுடைய சோதனை என்ன அப்படின்னா, அவர்களின் பக்கம் ஒரு மலக்கை அல்லாஹ் அனுப்பி வச்சான். அந்த 3 நபர்களின் பக்கம் அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை அனுப்பி வச்சு, அவருடைய தேவைகள் என்ன, அவருடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி வைத்து வாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை அனுப்பி வச்சான். அதில் மலக்குமார்கள் வந்தாங்க. ஒரு மலக்கு வந்தார். முதல்ல அந்த தோல் நோய் பிடித்த மனிதர்கிட்ட வந்து கேட்டார், ஐயோ ஷையன் ஹப்பு இலை, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்வார், எனக்கு என்னுடைய தோல் நோய் என்னை விட்டு நீங்கணும், எனக்கு இருக்கிற இந்த நோய் என்னை விட்டு நீங்கினா போதும் அப்படிங்கிற மாதிரி கேட்பார். அப்போ அந்த மலைக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கொண்டு கரத்தை கொண்டு அந்த உடம்பை தடவி விடுவாங்க. உடம்பை தடவி விட்ட உடனே அந்த நோய் ஷிஃபாவாயிடும். ஸோ தோல் நோய் சரியாயிடும். சரியான பிறகு ஐயோ மாறி நஹப்பு இலை, உன்னுடைய பொருளாதாரத்துக்கு, உன்னுடைய நீ வாழ்வாதாரத்துக்கு உனக்கு என்ன வேணும், வாழ்வாதாரத்துக்கு என்ன நோய் சரியாயிட்டு உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அவர் சொல்வார், பக்கரத்தும் எனக்கு மாடு வேணும், எனக்கு இல்லை ஒட்டகம் வேணும் அப்படிம்பார். எனக்கு ஒட்டகம் வேணும், அதை கொண்டு நான் என்னுடைய சம்பாத்தியத்தை பார்த்துக்கிறேன், நான் சம்பாதிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஒரு ஒட்டகத்தை கொடுத்து பாரக்கல்லாஹ் ஃபீக, அல்லாஹ் இந்த பொருளாதாரத்தில் அல்லாஹ் உன்னுடைய செல்வத்தில் பறக்கச் செய்யட்டும், அல்லாஹ் உன்னுடைய செல்வத்தில் உன்னுடைய பொருளாதாரத்தை பறக்கச் செய்யட்டும் சொல்லி அந்த மலக்கு அவருக்காக துவா செய்வாங்க. நோயும் சரியாயிரும், சம்பாத்தியத்திற்காக பொருளாதாரத்துக்கு ஒரு ஒட்டகத்தையும் கொடுத்து துவாவும் செஞ்சுருவாங்க. அவர் தனியாக வளர்ந்து வருவார். இன்னொரு மனிதர்கிட்ட அந்த மலைக்கு போவாங்க சோதிக்கிறதுக்காக. அவர்கிட்ட போய் கேட்பாங்க, உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன தேவை இருக்குது, உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அவர் சொல்வார், என்னுடைய தலை அழகான தலையாக முடியாக மாறும், வழுக்கத்தலையாக இருக்குது, பார்க்கறதுக்கு அருவருப்பாக இருக்கிறேன், என்னுடைய உடல் தோற்றமும் என்னுடைய முடி அழகான முடி வேணும் அப்படின்னு சொல்லும்போது தலையை தடவி விடுவாங்க. தலைமுடியெல்லாம் அழகான முடி வந்துடும். முடி வந்த பிறகு அடுத்து கேட்பாங்க, ஐயோ மாலின் ஹப்பிலை, உன்னுடைய பொருளாதாரத்துக்கு உன்னுடைய சம்பாத்தியத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு இருக்கும்போது அரசு பக்கரத்தை எனக்கு மாடு வேணும், அதை கொண்டு நான் நல்ல முறையில் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே மாடை கொடுத்துட்டு, ஒரு கருப்பம் நிறைந்த மாடை கொடுத்துட்டு சொல்வார், பாரக்கல்லாஹ் ஃபீக, அந்த மலக்கு துவா செய்வாங்க, அல்லாஹ் உன்னுடைய பொருளாதாரத்தில் மென்மேலும் பறக்கச் செய்யட்டும், அல்லாஹ் உன்னுடைய பொருளாதாரத்தில் மென்மேலும் பறக்கச் செய்யணும்னு சொல்லி துவா செஞ்சு கொடுவாங்க. 3வது நம்ம கண் பார்வையற்ற மனிதர், அவர்கிட்ட போகும்போது அவர் சொல்வார், இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பார்க்குறாங்க, ஆனால் பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு இல்லை, எல்லாரையும் பார்க்குற மாதிரி நானும் பார்க்கணும், எனக்கு கண் பார்வை வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனக்கு கண்ணை தடவி விடுவாங்க. தடவி விட்ட பிறகு அவருடைய பார்வை கிடைச்சிடும். பார்வை கிடைச்ச பிறகு உன்னுடைய பொருளாதாரத்துக்கு உன்னுடைய செலவுக்கு என்ன வேணும்னு சொல்லி அவர் சொல்வார், ஆடு வேணும். அப்போ கர்ப்பம் நிறைந்த ஒரு ஆட்டை கொடுத்து பாரக்கல்லாஹ் ஃபீக, அல்லாஹ் இதில் பறக்கச் செய்யணும்னு சொல்லி துவா செஞ்சுருவாங்க. எல்லாம் செல்வ செழிப்போடு வாழ்வாங்க. யார்? முதல் மனிதரும் 2வது மனிதரும் 3வது மனிதரும் செல்வ செழிப்போடு, வசதி வாய்ப்போடு, நல்ல செல்வ செழிப்போடு இருப்பாங்க. எல்லாம் பண்ணையாக மாறிடும். ஒட்டகம் பண்ணையாக மாறிடும், மாடு பண்ணையாக மாறிடும், ஆடு பண்ணையாக, அந்த அளவுக்கு செல்வ செழிப்போடு ஊரில் எல்லாரும் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் மறுபடியும் அவர்களை சோதிப்பதற்காக அனுப்பி வைப்பான். எப்படி அனுப்பி வைப்பான் அல்லாஹ்? அந்த மனிதர்கிட்ட எப்படி அனுப்பி வைப்பான்டா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்க, முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே தோற்றத்தில் அல்லாஹ் அனுப்பி வச்சான் அந்த மலக்கை. முதல் மனிதர் தோல் நோய் பிடிச்ச மனிதர்கிட்ட தோல் நோய் பிடிச்சது மாதிரியே அந்த மலக்கு அவங்ககிட்ட வருவாங்க. வரும்பொழுது, நான் ரொம்ப கஷ்டப்படுறது, வெளியூர்லேருந்து வந்திருக்கேன், உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க, உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்கன்னு சொல்லி அந்த தோல் நோய் பிடிச்ச மாதிரி அந்த மலக்கு அவர்கிட்ட வந்து உதவி கேட்கும்போது அவர் சொல்கிற வார்த்தை என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, இந்த பொருள், இந்த ஆட்டு பண்ணை, இந்த மாட்டு பண்ணை, இந்த ஒட்டக பண்ணை எல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, கஷ்டப்பட்டு உருவாக்குனது. அது மட்டும் இல்லாமல் இது பரம்பரையாக சேர்த்து வச்ச சொத்து, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இது பரம்பரையாக சேர்த்து வச்ச சொத்து, இது யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த மலக்கு துவா செய்யுங்க, நீ சொல்வது பொய்யாக இருந்தால் அல்லாஹ் உன்னை பழைய நிலைமைக்கு மாற்றட்டும், நீ சொல்கிறது பொய்யா இருந்தால் அல்லாஹ் உன்னை பழைய நிலைக்கு மாற்றட்டும்னு துவா செஞ்சு பத்துவா செய்வாங்க. அதே மாதிரி அல்லாஹ் கொடுத்ததெல்லாம் அப்படியே அழிஞ்சு போயிடும், அப்படியே அழிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போய் பழைய நிலைக்கு மாறிடுவார். 2வது மனிதர் அதே மாதிரி தான் சொல்வார், இது பரம்பரை சேர்த்து வச்ச சொத்து, இது நான் கஷ்டப்பட்டு உருவாக்குனது, கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது அப்படின்னு சொன்னோம்னா மலக்கு மறுபடியும் துவா செய்வாங்க, நீ சொல்கிறது பொய்யா இருந்தா அல்லாஹ் உன்னுடைய பொருளாதாரத்தையெல்லாம் அழிக்கட்டும், அல்லாஹ் ஒன்றுமில்லாமல் ஆக்கட்டும், பழைய நிலைமைக்கு மாற்றட்டும் அப்படின்னு துவா செய்வார். 3வது மனிதரை கேட்கும்பொழுது அவர் சொல்வார், கண் பார்வையற்ற அந்த மாதிரி சொல்வார், எல்லாமே அல்லாஹ் தான் கொடுத்தான். ஆட்டு எதுவுமே இல்லாமல் இருந்தால், கண் பார்வை இல்லாமல் இருந்தால், கண் பார்வை அல்லாஹ் தான் கொடுத்தான்.
பொருளாதாரத்தில் எதுவுமே இல்லாமல் இருந்தால் அல்லாஹ் அந்த செல்வத்தை இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் தான் கொடுத்தான், உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அந்த மனிதர் சொல்லும்பொழுது அந்த மலக்கு சொல்வா, அல்லாஹ் சோதிப்பதற்காக என்னை அனுப்பி வச்சான், அந்த சோதனைகளில் அவங்கெல்லாம் தோற்று போயிட்டு விட்டார்கள், நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று மறுபடியும் அந்த மனிதருக்காக துவா செய்வார்கள் என்பதாக ஹதீஸில் வரலாறு பக்கம். இதிலிருந்து நமக்கு புரிய வேண்டிய செய்தி என்னென்னா, அல்லாஹ் தஆலா நமக்கு எவ்வளவோ செல்வ செழிப்பையும் வசதி வாய்ப்பையும் தந்திருக்கான். அல்லாஹ் தந்ததிலிருந்து நம்ம தான தர்மங்கள் அதிகமாக செய்யணும். தான தர்மம் செய்கிறதுனால் பல்வேறு சிறப்புகள் உண்டு, பல்வேறு நன்மைகள் உண்டு, பல்வேறு சிறப்புகள் நிச்சயமாக உண்டு, 18 வகையான சிறப்புகளை உண்டு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கட்டுதுவாக. தர்மம் செய்யணும், அல்லாஹ் நமக்குன்னு கொடுத்ததுலேருந்து கொடுத்ததை நம்ம ஏற்றுக்கணும். அல்லாஹ் தான் கொடுத்தான், மனைவியா அல்லாஹ் தான் கொடுத்தான், பிள்ளைகளை அல்லாஹ் தான் கொடுத்தான், நம்முடைய கடையை வியாபாரத்தை அல்லாஹ் தான் கொடுத்தான், உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் அப்படி சொல்லி கொடுத்ததெல்லாம் யார் கொடுத்தாண்டோ அல்லாஹ் தான் கொடுத்தா அப்படி சொல்லி நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அதே நேரத்தில் கொடுத்ததற்காக தான தர்மங்கள் அதிகமாக செய்யணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது வன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கபில ஐயாத்தி அஹதக்கும் மௌத், அல்லாஹ் கொடுத்ததுலேருந்து உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததுலேருந்து நீங்கள் தாராளமாக செலவு செய்யுங்க. மௌத்து வரதுக்கு முன்னாடி தாராளமாக நீ அல்லாஹ் கொடுத்ததுலேருந்து தாராளமாக செலவு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுவான், மௌத்து வந்துட்டுண்டா மனுஷன் எப்படி கேட்பான், ஃபைக்கூல ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீம், யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சமோல் அவகாசம் கொடு, யா அல்லாஹ் எனக்கு இந்த துனியாவில் வாழக்கூடிய கொஞ்சமோல் அவகாசம் கொடு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸத்தக வாக்கும் மினஸ் சாலிஹீன், அந்த நேரத்தில் உயிரோடு வாடும் பொழுது செலவு செய்ய சொல்லிட்டான். அப்படி செய்யாமல் மௌத்தான பிறகு மனுஷன் என்ன கேட்பான் அப்படின்ட்டு அல்லாட்ட, எல்லாம் எனக்கு உயிரை கொடுத்தீங்களா, நான் தர்மம் செஞ்சுட்டு சதக்கா செஞ்சுட்டு நானும் நல்லவர்களின் கூட்டத்தில் நானும் சேர்ந்திருந்தேன் என்பதாக அல்லாஹ் தஆலா மனிதர்கள் சொல்வார் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லிக்காக. கணியத்துக்குரியவர்களே, உயிரோடு வாழும் பொழுதே நம்மளால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்யணும். அந்த தர்மம் தான் இந்த துனியாவிலேயே நம்மளை பாதுகாக்கும், நாளை மறுமையில் பாதுகாக்கும் என்பதாக பல்வேறு வரலாறுகளை பல்வேறு ஹதீஸ் நம்ம பார்க்குறோம். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு ஒரு பெண்மணி வருவாங்க. எப்படி பெண்மணின்னா, ரொம்ப வறுமையுடைய காலம். ஒரு பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் வந்து கேட்பாங்க, யார் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஐஷாட்ட கேட்பாங்க, 2 கை குழந்தையோடு தூக்கிட்டு வருவாங்க. இந்த இடுப்பில் ஒரு குழந்தை, இந்த இடுப்பில் ஒரு குழந்தை இருக்கும். 2 குழந்தையோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் வந்து ரொம்ப பசிக்குது, சாப்பாடு இருந்தால் கொடுங்க, ரொம்ப பசிக்குது, சாப்பாடு ஏதாச்சும் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஐஷா ரலியல்லாஹு கேட்பாங்க. கேட்டால் நம்ம வீட்டில் இருக்க மாதிரி விதமான சாப்பாடு ஐஷா வீட்டில் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் நம்ம நினச்சா என்னென்னாலும் சாப்பிடலாம். இன்றைக்கி என்ன செய்யலாம், நாளைக்கு என்ன செய்யலாம், நாளைக்கு என்ன செய்யலாம், காலையில் என்ன சாப்பாடு செய்யலாம் அப்படி சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம புது வகையான சாப்பாடு யோசித்து சாப்பிடுது. அந்தளவுக்கு அல்ல வசதி வாய்ப்பு தந்திருக்கிறான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் அந்த நேரத்தில் அந்த இடத்துல அந்த நாளில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, 3 பேரிச்சம்பழம் மட்டும்தான் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் அன்றைய தினத்தில் இருந்தது 3 பேரிச்சம்பழம் தான். அந்த அம்மா வந்து கேட்குது, பசிக்குது என் பிள்ளைகளுக்கு, எனக்கு பசிக்குது, ஏதாச்சும் உணவு கொடுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது ஐஷா ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, அந்த 3 பேரிச்சம்பழத்தை அந்த அம்மாட்ட தூக்கி கொடுத்துட்டாங்க. 3 பேரிச்சம்பழத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி 3 பேரிச்சம்பழத்தை அந்த அம்மாட்ட கொடுத்த உடனே அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, 3 பேரிச்சம்பழத்தை வாங்கிட்டு இந்த குழந்தைக்கு ஒரு பேரிச்சம்பழம், இந்த குழந்தைக்கு ஒரு பேரிச்சம்பழம், 2 குழந்தை இடுப்பில் இருக்குது, 2 குழந்தைக்கு ஒவ்வொரு பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டு இதை தான் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு முதல்ல என்ன செய்கிறாங்க, அந்த அம்மா தான் குழந்தை சாப்பிட்றது அழகாக பார்க்குறாங்க. தான் குழந்தை எப்படி சாப்பிடுது, அந்த பசியை எப்படி ஆற்றுது, பசியோடு சாப்பிடுதுன்னு சொல்லி சாப்பிட்ட பார்க்குறாங்க. அந்த அம்மா குழந்தைகள் பசியில் துடிச்சு ஒவ்வொரு பேரிச்சம்பழம் டக்குன்னு சாப்பிடுது. அந்த ஒரு பேரிச்சம்பழம் தான் அவசரமாக சாப்பிடுது. சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, சரி இந்த ஒரு பேரை முடிச்சா நான் சாப்பிட்லான்னு சொல்லி அந்த பேரிச்சம்பழத்தை வாய்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த நேரத்தில் அந்த 2 குழந்தை கையேந்தது, அம்மா எனக்கு கொடு, அம்மா எனக்கு பேரிச்சம்பழத்தை கொடுன்னு சொல்லி மறுபடியும் கையேந்தது பிள்ளைகள். தாயிட்ட கேட்ட உடனே அந்த அம்மா உடனே இறக்கப்பட்டு அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை 2ஆக பிரித்து இந்த குழந்தைக்கு ஒரு 1/2 பேரிச்சம்பழமும் இந்த குழந்தைக்கு ஒரு 1/2 பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டு தான் பசியோடு போகிறாங்க. இதை ஐஷா ரலியல்லாஹு தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வீட்டில் இருந்து ஐஷா ரலியல்லாஹு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இருக்கதே 3 பேரிச்சம்பழம், வயிறு நிறையாது, இருந்தாலும் ஒவ்வொரு குழந்தைக்கு ஒன்று கொடுத்துட்டு தான் ஒன்று சாப்பிடலாம் நினைக்கும் பொழுது குழந்தை கையேந்தின உடனே பிச்சு கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு இதை ஐஷா ரலியல்லாஹு பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்த்த பிறகு ரசூலுல்லாஹ் வராங்க. கொஞ்ச நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வராங்க. வந்து யா ரசூலல்லாஹ் இப்படி ஒரு சம்பவம், அதாவது பசின்னு ஒரு அம்மா வந்து கேட்டுச்சு, நம்ம வீட்டில் இருந்த 3 பேரிச்சம்பழத்தையும் நான் கொடுத்துட்டேன், அந்த அம்மா இந்த குழந்தைக்கு ஒரு பேரிச்சம்பழம்,
இந்த குழந்தைக்கு ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டாங்க. தாங்க சாப்பிடும் பொழுது அந்த குழந்தைகள்லாம் ரெண்டையும் கையேந்தின உடனே அதையும் பிச்சு கொடுத்துட்டாங்க. இது ஆச்சரியமாக இருக்கு யார் ரசூல்லா அப்படின்னோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ கத் அவுஜபலஹா பிகல் ஜன்னா, அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தை கொடுக்கட்டும், அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கிட்டா நரகத்துக்கு ஹராமாக்கி விட்டா என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட காலம், அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அப்படின்னா பெண் குழந்தை பிறந்தாலே உயிரோடு பதிச்சிடணும், உயிரோடு கொல்லணும் அப்படின்னு துடிக்கக்கூடிய காலம். பெண் குழந்தைனா இழிவாக பார்ப்பாங்க, பெண் குழந்தைன்னா அந்த குழந்தை எப்படி கொலை செய்யலான்னு துடிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அந்த குழந்தைக்கு வறுமைக்கு பயந்து குழந்தையை கொல்லாமல் நல்ல முறையில் வளர்த்த காரணத்தினால் அல்லாஹ் ஒரு சிறப்பை கொடுத்தா என்பதாக ஹதீஸில் நம்ம கண்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் ஐசர்லாப் சொல்லுவாங்க, நம்ம நீங்கள் தர்மம் செஞ்சதுனால நரகத்திலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தியை நம்மளை கண்டிருக்கிறீர்களே. இப்படி பல்வேறு சிறப்புகள் தர்மம் கொடுக்கறதுனால பல்வேறு சிறப்புகள் உண்டு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல. அதில் ஒரு 18 வகையான சிறப்புகள் சொல்லுவாங்க ரசூல்லா. நம்ம தர்மம் செய்கிறோம் அப்படின்னா நம்மளால் முடிஞ்சது ₹1, ₹2, ₹5, ₹10 எவ்வளவு கொடுத்தாலும் சரி அந்த தர்மத்தினுடைய சிறப்பு எப்படி கிடைக்கும்னு அல்லாஹ் தான் அறியும். நமக்கு எவ்வளோ நன்மையை கொடுக்கணும், எவ்வளோ சிறப்பு கொடுக்கணும், எவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுக்கணும்னு சொல்லி அறிந்தவன் யாரும் அல்லாஹ் தான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இப்போ நம்ம நோயாளியாக இருக்கிறோம், நோயாளி இருக்கிறோம்னா அந்த நோயாளிக்கு நம்ம தர்மம் செய்கிறோம், நோயாளி வந்து தானம் தர்மம் செய்கிறா அப்படின்னா அந்த நோயை அல்லாஹ் ஷிஃபாவாக்குறான், அந்த நோயை அல்லாஹ் ஷிஃபாவாக்குறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் எப்படி நிலைமை மாறி போச்சு அப்படின்னா ஆஸ்பத்திரிக்காக பல லட்சங்கள் செலவு செய்கிறாங்க. மக்கள் வந்து ஒரு நோய் தாங்க முடியாத நோய் அல்லது ஏதாவது பெரிய நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா மக்கள்லாம் முதல்ல எடுக்கிற செய்தி என்னென்னா ஆஸ்பத்திரி போய் லட்சக்கணக்கில் செலவு செய்கிறது. கடைசியில் முடியாது, டாக்டர்லாம் கைவிட்ட பிறகு பள்ளிவாசலுக்கோ மற்ற இடங்களுக்கோ தானம் தர்மம் செஞ்சு கடைசி நிலைமைக்கு தான் பள்ளிவாசலுக்கோ நல்ல தானம் தர்மம் செய்யக்கூடிய முடிவுக்கு வராங்க. சரியா எடுத்த உடனே தர்மம் செய்கிறாங்களான்னா கிடையாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தர்மம் செய்தனால பல்வேறு சிறப்புகள் உண்டு, கெட்ட மரணத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். தர்மம் செய்கிறோம் அப்படின்னா கெட்ட மரணம் நிச்சயமாக வராது. தர்மம் செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய பாவங்கள் சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுது. அதே நேரத்தில் நம்ம தர்மம் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா வகையான பலா முசீபத்திலும் நம்மளை விட்டு நீங்கிறோம், எல்லா வகையான பலா முசீபத்திலும் நம்மள்கிட்ட வீங்கிறோம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல்வேறு ஹதீஸில் பல்வேறு சிறப்புகள் நமக்கு சொல்லி தந்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி முந்தைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, முந்தைய காலகட்டத்தில் வாழ்ந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அது எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர், அவர் இப்படி முந்தைய காலத்தில் வாழ்ந்த ஒரு வரலாறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட அந்த வரலாறு அப்படின்னா தோட்டக்காரனுடைய வரலாறு. ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஒரு மனிதர் வந்து பாலைவனத்தில் நடந்து போவார். பாலைவனத்தில் ஒரு மனிதர் நடந்து போவார். நடந்து போகக்கூடிய அந்த நேரத்தில் மேகத்திலிருந்து ஒரு சப்தம் கேட்கும். மேகத்திலிருந்த ஒரு சப்தம் கேட்கும். என்ன சப்தம் அப்படின்னா, மேகக்கூட்டங்களே உங்களுடைய மலையை இன்னாருடைய தோட்டத்திற்கு நீங்கள் பொழிவு செய்யுங்க. நடந்து போவார் பாலைவனத்தில், நடந்து போகக்கூடிய நேரத்தில் மேகத்திலேருந்து ஒரு சப்தம் கேட்கும், மேகக்கூட்டங்களை உங்களுடைய மலையை இன்னாருடைய தோட்டத்திற்கு நீங்கள் பொழிவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சப்தம் கேட்டோன்னு அவருக்கு ஆச்சரியமாக இருக்கும். மேகத்திலேருந்து சப்தம் கேட்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொன்ன பிறகு மேகத்தை பார்ப்பார். எல்லா மேகங்களும் அப்படியே கடக்க ஆரம்பிச்சிடும். அங்கே இருக்கக்கூடிய அந்த மேகங்கள்லாம் ஒன்றா கடக்க ஆரம்பிச்சிடும். கடந்தால் இந்த மனிதருக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த மேகத்துக்கு பின்னாடியே போவார். இந்த பாளையத்தில் நடந்த அந்த மனிதர் மேகம் எங்கே போதோ அதை பார்த்து அப்படியே நடந்து போவார். போனால் அந்த மேகக்கூட்டில் ஒன்றா சேர்ந்து ஒரு தோட்டத்துக்கு நேரம் நின்று மழை பொழிய ஆரம்பிச்சு. ஒரு தோட்டத்துக்குள்ளே அந்த தோட்டத்துக்கு மட்டும் மழை பெய்யும், மற்ற இடத்துல எங்கேயுமே மழை பெய்யும். நம்ம சின்ன வயசில் நிறைய பார்த்துருப்போம். இங்கிட்ட மழை பெஞ்சால் பக்கத்தில் மழை பெய்யாது, இந்த இடத்துல இந்த காட்டில் மழை பெய்யும், ஆனால் அந்த காட்டில் மழை அப்படிலாம் நிறைய பார்த்துருவோம். அதே மாதிரி அந்த மனிதருக்கு ஆச்சரியமாக இருக்கும். மேகக்கூட்டம்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு தோட்டத்தில் மட்டும் மழை பொழியக்கூடிய அந்த நேரத்தில் இவருக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த இடத்துல உட்காந்துருவார். அந்த இடத்துல அந்த தோட்டத்திலே உட்காந்துருவார். உட்காந்தா கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு மனிதர் வருவார். மனிதர் வந்த உடனே இஸ்முக்கா, உங்களுடைய பெயர் என்ன, உங்களுடைய பெயர் என்ன சொன்னு வந்தவர் கேட்பார். அப்போ சொல்லுவார், அப்துல்லா, என்னுடைய பெயர் அப்துல்லான்னு அப்படி சொல்லப்படும். சொன்ன பிறகு அவர் சொல்வார், நீங்கள் என்ன இபாதத்து செய்கிறீங்க, நீங்கள் என்ன இபாதத்து என்ன வணக்கம் செய்கிறீங்க, அல்லாஹ் உங்களுடைய தோட்டத்தில் மட்டும் மழை பொழி செஞ்சுருக்கேன், என்ன காரணம், என்ன இபாதத்து செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்வார், நான் பெருசாலாம் இபாதத்து செய்யலை. என்னுடைய இபாதத்து எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னுடைய தோட்டத்திலே விளையக்கூடிய எல்லா லாபத்தையும் அறுவடை செஞ்ச பிறகு அதை நான் 3 பங்காக வைப்பேன்.
என்னுடைய தோட்டத்தில் விளையக்கூடிய லாபத்தை விவசாய நேரத்தை எல்லாத்தையும் 3 பங்கு வைப்பேன். லாபத்தை 3 பங்கு வைப்பேன். அந்த 3 லாபத்தை 3 பங்கை முதல் பங்கு 1 பங்கை எனக்காக எடுத்து வச்சுருவேன். எனக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய குடும்ப செலவுக்காக நான் எடுத்து வச்சுருவேன். இது ஒன்று. 2வது பங்கை நான் என்ன செய்வேன் அப்படின்னா மறுபடியும் விவசாயம் செய்கிறதுக்காக பயன்படுத்துவேன். மறுபடியும் விவசாயம் செய்கிறதுக்காக அந்த 2வது பங்கை நான் எடுத்து வைப்பேன். 3வது பங்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு, பசித்தவர்களுக்கு நான் தான தர்மம் கொடுத்துருவேன், சதக்கா செஞ்சுவேன். இதை நான் செய்கிற நன்மை அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்வார், வந்தவர் சொல்வார், நிச்சயமாக இந்த நல்லமலை இருக்கும் காலமெல்லாம் அல்லாவுடைய அல்லாவுடைய உதவி உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதாக சொல்வார்கள் என்பதாக ஹதீஸில் நம்மளுக்காக நம்ம தர்மம் செய்கிறோம். நம்ம அல்லாஹ் நமக்குன்னு கொடுத்ததுலேருந்து நம்ம அதை பங்கு வச்சோ எப்படியோ கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அல்லாவுடைய உதவி நம்ம எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கிடைக்கும் என்பதற்கு பல்வேறு சான்றுகள், பல்வேறு வரலாறு உண்டு. ஆக அதிகமாக நாம் தானம் சிரமம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். சிரமம் செஞ்சால் பல்வேறு சிறப்புகளை, நன்மைகளை தரோம். ஒரு நாள் முந்தைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வரலாறில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பாக்தாத் மாநகரத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர், சாலிஹான், நல்ல மனிதர். அவருடைய ஆசையில் என்ன, அவருடைய பேர் ரபீ இப்னு சுலைமான். அவருடைய பெயர். அவருடைய நீண்ட நாள் ஆசை என்ன அப்படின்னா ஹஜ் செய்யணும், உம்ரா செய்யணும். நீண்ட நாள் ஆசை. அவருடைய பேர் ரபீ இப்னு சுலைமான். அவருடைய ஆசையெல்லாம் ஹஜ் செய்யணும், உம்ரா செய்யணும் அப்படின்னு சொல்லி நீண்ட நாள் ஆசைப்பட்டு அதுக்காக காசு சேர்த்து வச்சுக்கிட்டே வர்றாரு. ரொம்ப நாள் காசு சேர்த்து வச்சுக்கிட்டே வர்றாரு. காசு சேர்த்து வச்ச பிறகு ஒரு நாள் என்ன செய்கிறாரு, துணி வாங்க போகலாம், உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு துணி வாங்க போகலான்னு போகக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு கஷ்டப்படக்கூடிய கணவனை இழந்த ஒரு பெண்மணியை பார்க்குறாங்க. கஷ்டப்படக்கூடிய கணவனை இழந்த பெண்மணி தன்னுடைய பிள்ளைகளை வச்சு ரொம்ப சாப்பாடுக்கே வழி இல்லாமல் சிரமப்பட்டுதாங்க. அதை பார்த்த உடனே அவர் என்ன செய்கிறாரு, சின்ன வயசுலேருந்து ரொம்ப வருஷமாக ஹஜ்ஜி செய்யணும், உம்ரா செய்யணும் சொல்லி ஆசைப்பட்டு சேர்த்து வச்ச காசை அப்படியே அந்த பெண்ணிட்ட கொடுத்துட்டு வந்துட்டார். அந்த பெண்ணிட்ட அப்படியே கொடுத்துட்டு வந்துட்டு வராரு. வந்த பிறகு அந்த ஆண்டு ஹஜ்ஜி செஞ்ச மக்கள்லாம் ஹஜ்ஜிக்கு போயிட்டு ஊருக்கு வராங்க. ஊருக்கு வந்தால் எல்லா ஹாஜிகளையும் போய் சந்திக்கலாம்னு ஒரு ஆசைப்பட்டு அவர் என்ன செய்கிறாரு, ஒவ்வொரு ஹாஜியெல்லாம் சந்திக்க போகிறார். ஒரு ஹாஜியாரை போய் சந்திக்க போகிறார். அவர் சொல்கிறார், நல்லா இருக்கீங்களா, எப்போ வந்தீங்க அப்படின்னு விசாரிக்கும்போது அவர் சொல்கிறாரு, நீங்களும் தானே வந்தீங்க, எப்போ வந்தீங்கன்னு விசாரிக்கிங்களா, நீங்களும் தானே ஹஜ்ஜிக்கு வந்தீங்க, மக்காவில் பார்த்தோமா அப்படிங்கிறாரு. அவர் எடக்கு பண்ணுறான்னு சொல்லி அமைதியாக பார்த்துட்டு முசாஃபா செஞ்சுட்டு வந்துட்டார். மறுபடியும் இன்னொரு ஹாஜியாரை பார்க்க போகிறார், ரபீ இப்னு சுலைமான். இன்னொரு மனிதரை போய் பார்க்க போகிறாரு. அவரை பார்த்தா அவர் என்ன சொல்கிறாரு, நான் மதீனாவில் பார்த்தேன் அப்படிங்கிறாரு. இன்னொருத்தரை பார்க்க போனால் எல்லா ஹாஜியாரும் என்ன சொல்கிறாங்க, உன்னை மக்காவில் பார்த்தேன், மதீனாவில் பார்த்தேன், ரவுலாவில் பார்த்தேன், சஃபா மர்வா தொங்கட்டு ஓடக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்தேன்னு சொல்லி ஒவ்வொரு மனிதரும் நான் உன்னை மக்காவில் பார்த்து அப்படி சொல்லும்பொழுது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஹஜ்ஜி செய்யலை, சேர்த்து வச்ச காசையெல்லாம் தான தர்மம் செஞ்சிட்டோம், ஆனால் எல்லாரும் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு கடைசியில் ஒரு ஹாஜியாரை பார்க்க போகிறார். ஒரு மனிதரை பார்க்கும்பொழுது அவர் சொல்கிறாரு, முசாஃபா செஞ்சு நீங்களும் தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட்டையை கொடுக்குறாரு, ஒரு பண மூட்டையை கொடுக்குறாரு. இது என்ன அப்படின்னு விசாரிக்கும்போது அவர் சொல்லி, நீங்கள் தானே ரவுலா ஷெரீஃப் ரசூலுல்லாஹ் ஜியாரத் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் கூட்ட நெருக்கடியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் தான் தந்தீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஹஜ்ஜி செய்யலை, யாரையும் சந்திக்கலை, பண மூட்டையை கொடுக்கல, இவர் தராருன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அந்த பண மூட்டையை வாங்கிட்டு வந்து தூங்குறாரு. வீட்டில் தூங்கினா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனவுல வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபீ இப்னு சுலைமானுடைய கனவுல வந்து, ரபியே உங்களுடைய பயணம்லாம் எப்படி இருந்துச்சு, சிறப்பாக இருந்துச்சான்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர் கேட்குற, யா ரசூலல்லாஹ் நீங்களுமா, நான் ஹஜ்ஜி செய்யலையா, ஹஜ்ஜிக்கு போகலையா, எந்த இபாதத் செய்யலையா அப்படின்னு கேட்கும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தாலா நீங்கள் செய்யக்கூடிய அந்த தான தர்மத்தின் பொருட்டா அல்லாஹ் தாலா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு பல வருஷமாக சேர்த்து வச்ச அந்த சொத்தை, பல வருஷமாக ஹஜ்ஜி செய்யணும்னு ஆசைப்பட்டு சேர்த்து வச்ச அந்த காசையெல்லாம் கஷ்டப்படக்கூடிய ஒரு மனிதரை பார்த்த உடனே கொடுத்த காரணத்தினால் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சால் உங்களுடைய உருவத்தில் ஒரு மலக்கை ஏற்படுத்தி மக்காவில் மதீனாவில் ஹஜ்ஜி செய்ய வச்சான். மக்காவில் நீங்கள் பார்த்ததெல்லாம் உண்மைதான். அவங்களெலாம் யாரை பார்த்தாங்கடா, உங்களுடைய உருவத்தை போன்று ஒரு வானவரை அல்லாஹ் ஏற்படுத்தி ஹஜ்ஜி செய்ய வச்சா என்பதாக ஹதீஸில் வரலாறுகளில் பார்க்கக்கூடிய செய்தியை பார்க்கலாம். அன்பிற்கின் வழியாக தர்மம் செய்கிறது நிச்சயமாக நம்மளை பாவக்கும் பல்வேறு சிறப்புகள். நம்ம தர்மம் செய்கிறோம், தான தர்மம் செய்யலாம், பலா முசீபத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். தர்மம் செய்கிறோம், தான தர்மம் செய்கிறோம் அப்படின்னா கெட்ட மரம் நிச்சயமாக வராது. தர்மம் செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்படி பல்வேறு சிறப்புகள் தான தர்மம் செய்கிறதுனால இருக்குது என்பதாக ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஹதீஸில் ஒரே ஒரு செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் சொல்லுவாங்க, ஐசா இல்லா ரசூல்லா சொல்லுவாங்க, ஐசாவே இந்த ஆடை அறுத்து நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டினுடைய இறைச்சியை கொடுத்துட்டு போயிடுவாங்க ரசூல்லா. ஒரு ஆட்டு இறைச்சியை ஆடை அறுத்துட்டு இதையெல்லாம் தான தர்மம் செஞ்சுருங்க மக்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஐசா இல்லா எல்லாத்தையும் தர்மம் செஞ்சு ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாத்தையும் தான தர்மம் செஞ்சுட்டு ரசூல்லா கடைசி வீட்டுக்கு வந்து என்ன இருக்குது மிச்சம் என்ன இருக்குதுன்னு கேட்கும்போது ரசூல்லாவிட்ட ஐசரில் சொல்லுவாங்க, ரசூல்லா இந்த ஒரு பங்கு மட்டும்தான் மிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரசூல்லா சொல்லுங்க, இது மிச்சம் இல்லைம்மா, இது நம்ம எதையெல்லாம் மக்களுக்கு தான தர்மம் செஞ்சுமோ, பிறருக்கு
எங்களுக்கு எதையெல்லாம் தான தர்மம் செஞ்சு அதான் நமக்கானது, இது நமக்கானதல்ல என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல ஹதீஸை நம்ம பார்க்க தர்மம் செய்கிறதுனால பல்வேறு சிறப்புகள் இருக்குது, பல்வேறு நன்மைகளுக்கு அதிகமாக தர்மம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.